ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வசனங்கள். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வசனங்கள். தியான வசனம் 45ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். சங்கீதம் 45:8. தந்தத்தினால் செய்த அரண்மனைகளிலிருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்களெல்லாம் வெள்ளைப்போளம், சந்தனம், லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தியதாயிருக்கிறது. உமது வஸ்திரங்களெல்லாம் வெள்ளைப்போளம், சந்தனம், லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தியதாயிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சத்திய வசனங்கள் நித்தியமாய் நம்மோடு பேசிக்கொண்டிருப்பதற்காக ஆண்டவரை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். கடந்த நாளிலே நாம் சந்தன மரத்தை குறித்து நாம் தியானித்தோம். சந்தன மரம் கர்த்தரால் நாட்டப்பட்ட மரம் என்று சொல்லி நாம் தியானித்தோம். ஆம், உருவாக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் அடிமைத்தனத்திற்குள்ளாக சென்ற பொழுது அவர்களை விடுவித்து மறுபடியுமாய் அவர்களை என்ன செய்கிறார்? நாட்டுகிறார். ஆண்டவர் நாட்டுகிறார். தம்முடைய பிள்ளைகளுடைய நன்மைக்கென்று, தம்முடைய பிள்ளைகளின் ஆசீர்வாதத்திற்கென்று அவர்களை நாட்டுகிறார். ஆகையினாலே இந்த சந்தன மரம் தேவனால் நாட்டப்பட்ட ஒரு மரம், தேவனுக்கு உகந்ததான ஒரு மரம், கர்த்தர் நாட்டின சந்தன மரம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அந்த சந்தன மரம் விலை உயர்ந்த ஒரு மதம், தனித்தன்மை உடைய ஒரு மரம் என்பதையும் குறித்து நாம் தியானித்தோம். இந்த சந்தனமானது சரீர குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது, ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக, அது சுகத்தை அருளக்கூடியதாக, இனிமையான ஒரு வாசனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதையும் இந்த நாளிலே நாம் பார்ப்போம். அருமையானவர்களே, சந்தனம் விலை மதிப்பற்ற ஒன்று, விலை உயர்ந்த ஒரு பொருள், விலை உயர்ந்தது. அதற்கென்று ஒரு தனி மதிப்பே இருக்கிறது. காரணம், அது இனிமையான வாசனை வீசுகிறது. அதைத்தான் இங்கே சங்கீதத்திலே பார்க்கிறோம். வாசனை, சந்தன வாசனை அங்கே வீசுகிறது என்பதாக நாம் பார்க்கின்றோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சந்தனை வாசனை வீசும்படியாக தேவன் உங்களையும் என்னையும் இந்த தேசத்திலே நாட்டியிருக்கிறார். அவருடைய பிரகாரத்திலே நாட்டியிருக்கிறார். நிச்சயமாகவே நான் உங்களை நாட்டவே நாட்டினேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் எதற்காக? நீடித்து புஷ்டியும் செழுமையுமாயிருந்து தேவனுக்கு உகந்த நல் வாசனை வீசும்படியாக தேவன் நம்மை நாட்டியிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் நீங்களும் நானும் வாசனை வீசும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாசனை வீசும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாசனை வீச வேண்டும் என்றால் இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏசாயா 11:3 நாம் பார்க்கின்ற பொழுது, கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? தேவன் என்னை அடித்து விடுவார், என்னை கொன்று விடுவார் என்று சொல்லுகின்ற அந்த விதமான ஒரு பயமா? இல்லை. கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொல்லுகின்ற பொழுது, ஐயோ நான் ஆலயத்திற்கு செல்லவில்லை, ஆண்டவர் அடித்து விடுவார். நான் காணிக்கை கொடுக்கவில்லை, ஆண்டவர் அடித்து விடுவார். நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாதவனாக நடந்தேன், ஆண்டவர் கொன்று விடுவார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சரீர ஒடுக்குதலுக்காக, சரீர சிச்சைகளுக்காக ஏற்படக்கூடிய அதற்கான ஒரு பயம் அல்ல. இங்கே கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொல்லுகின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், அதுதான் உண்மையான பக்தி என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவருடைய வார்த்தையை கேட்டு உள்ளபடியே அவைகளை நாம் உள்வாங்கிக் கொண்டு அவர் என்ன விரும்புகிறாரோ அவருக்கு பிரியமானதை செய்வது தான் கர்த்தருக்கு பயப்படுதல். இந்த கர்த்தருக்கு பயப்படுதல் என்ற இந்த பயம் உள்ளான மனிதனிலே கர்த்தருக்குள் சபையாய் நடப்பதை வெளிப்படுத்துகின்ற வெளிப்படையான ஒரு அடையாளமாக இருக்கிறது. நான் என் ஆண்டவரை உடையவனாக இருக்கிறேன், அவருக்கு நான் பயந்து இருக்கிறேன், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன். அவருடைய வார்த்தை ஆமென்றும் ஆமெனென்றும் என்னுடைய வாழ்க்கையிலே அகம்புறம் இரண்டிலும் அவைகள் வாசம் செய்கிறதா இருக்கிறது என்பதுதான். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? வாட் இஸ் த ஃபியர் ஆஃப் காட்? வாக்கிங் இன் த லைட், வெளிச்சத்திலே நடப்பது. ஏசாயா சொல்லுகிறதை கவனியுங்கள். 9ஆம் அதிகாரம் 2வது வசனம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்,
மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஆம், இருளுக்குள்ளும் அருளுக்குள்ளும் இருந்தேன். உன்னத அருணோதயமாகி ஆண்டவராகிய கர்த்தர் என் உள்ளத்திலே உதித்தார். மரண இருளில் இருந்த என் மேல் இப்பொழுது வெளிச்சம் பிரகாசிக்கிறது. ஆகையினாலே நான் வெளிச்சத்தின் பிள்ளையாய் இருக்கிறேன். இருளின் வழியாக நடந்து கொண்டிருந்தேன். உலகத்திற்கு ஆகாத, பிறர் விரும்பாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறவனாக இருளின் பிள்ளையாய் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இப்பொழுது நான் வெளிச்சத்தின் பிள்ளையாய் இருக்கிறேன். வெளிச்சத்திலே நடக்கிறவனாக இருக்கிறேன். இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகின்ற ஒரு பயம். என் ஆண்டவரை என் உள்ளத்தில் வைத்திருக்கிறேன். அவருக்கு பிரியமான பாதையில் நடக்கிறேன். அவர் எந்த வழியில் நடத்துகிறாரோ அந்த வழிக்கு அவருடைய சித்தத்திற்கு என்னை அர்ப்பணித்து விட்டேன். என்னுடைய சுயம் செத்து விட்டது. என்னுடைய சுயம் சிலுவையிலே ஆணி அடிக்கப்பட்டு விட்டது. என்னுடைய சுயம் இனி எந்த விதத்திலையும் ஆளுகிறதற்கு நான் இடம் கொடுக்கவில்லை. அத்தனையும் உலகத்தின் காரியங்கள் அத்தனையும் சிலுவையிலே நான் ஆணி அடிக்க கொடுத்து விட்டேன். இதுதான் ஆண்டவரை உடைய ஒரு வாழ்க்கை, கர்த்தரை உடைய ஒரு வாழ்க்கை. வாக்கிங் இன் த லைட், ஹேவிங் மை காட். கர்த்தரை நான் கொண்டிருக்கிறேன், கர்த்தரை நான் வைத்திருக்கிறேன். பவுலடிகளார் அதைத்தான் சொல்கிறார், நான் அவரை வைத்திருக்கிறேன், ஒருவனும் எனக்கு துக்கம் உண்டாக்காதிருப்பானாக என்று சொல்லுகிறார். அவருடைய அச்சடையாளங்களை நான் வைத்திருக்கிறேன். அவர் என்னுடைய வாழ்க்கையிலே அடையாளமாக இருக்கிறார். அவர் இருப்பதற்கு நான் ஒரு சாட்சியாக இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, ப்ளீஸிங் காட், கர்த்தரை பிரியப்படுத்தி வாழுகிறேன். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? மனிதனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயமோ என் ஆண்டவரை பிரியப்படுத்தும், என் ஆண்டவருக்கு உகந்தவனாக என்னை மாற்றும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், நான் ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழுகிறேன். அவருடைய நேச குமாரனாக நான் வாழுகிறேன். அவருக்கு உகந்ததை நான் செய்கிறேன். அவர் விரும்பாததை நானும் விரும்பவில்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். யோசேப்பு கர்த்தருக்கு பயந்தபடியினால் அவன் சொல்லுகிறான், கர்த்தருக்கு, தேவனுக்கு நான் பயந்தபடினாலே இவ்வளவு பெரிய பொல்லாப்பை நான் எப்படி செய்வது? ஓடினான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அசுத்தத்தை அகற்றிவிடும். அசுத்தத்தை கண்டு ஓடி ஒதுங்கிக் கொள்ளும். இங்கே அவன் அவ்விதமாகத்தான் அவன் ஓடினான். செய்யாத ஒரு குற்றத்திற்காக அவன் குற்றம் சாட்டப்பட்டு சிறையிலே அடைக்கப்படுகிறான். ஆனால் அவன் அதை குறித்து கவலைப்படவில்லை. நான் சிறை தண்டனை பெற்றாலும் பரவாயில்லை, என்னுடைய கரங்கள் சங்கிலிகளினாலே பூட்டப்பட்டாலும் பரவாயில்லை, என்னுடைய கால்கள் தூள்களிலே பூட்டப்பட்டாலும் பரவாயில்லை, என் ஆண்டவருக்கு நான் பிரியமாக இருக்க வேண்டும். என் ஆண்டவர் விரும்பாத செயலுக்கு நான் உட்படுத்த மாட்டேன். தேவனை பிரியப்படுத்தி வாழுகிறேன். தேவனை பிரியப்படுத்தி வாழுகிறேன். நெகேமியா 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்கள். நெகேமியா 5:15, எனக்கு முன்னிருந்த அதிபதிகள் ஜனங்களுக்கு பாரமாயிருந்து அவர்கள் கையிலே அப்பமும் திராட்சரசமும் வாங்கினதும் இல்லாமல் 40 சேக்கல் வெள்ளியும் வாங்கி வந்தார்கள். அவர்கள் வேலைக்காரர் முதலாய் ஜனங்கள் மேல் அதிகாரம் செலுத்தினார்கள். நானோ தேவனுக்கு பயந்ததினால் இப்படி செய்யவில்லை. தேவனுக்கு பயப்படுகிற பயம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் உலகத்தின் சிஸ்டம்ஸ், உலகத்தினுடைய வழிமுறைகள், இப்படித்தான் இது இருந்தால்தான் முடியும் என்று சொல்லக்கூடிய அநீதியான வழிமுறைகளுக்கு தூரமாகிவிடும். அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். 5:15 ஜனங்களுக்கு பாரமாக இருந்தார்கள். ஜனங்களை பாரப்படுத்துகிறவர்களாக இருந்தார்கள். ஜனங்கள் கையிலே கையுட்டு வாங்குகிறவர்களாக இருந்தார்கள். எல்லாரையும் வேலை வாங்குகிறவர்களாக, எல்லாரையும் அடக்கி ஒடுக்கி நடத்துகிறவர்களாக இருந்தார்கள். ஆனால் நெகேமியா சொல்லுகிறார், நான் கர்த்தருக்கு பயந்தபடியினால் அப்படி செய்யவில்லை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்தாருக்கும் உனக்கு வித்தியாசம் இருக்க வேண்டும். உலகத்தான் கையோட்டு வாங்குவான், உலகத்தான் அநீதியாய் செய்வான், உலகத்தான் நியாயத்தை காயப்படுத்தி அநியாயத்தை நியாயப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் நீயோ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உன்னிடத்தில் இருக்கும் என்றால் தேவனை பிரியப்படுத்தி வாழ வேண்டுமே, தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டுமே. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவ்விதமாக நடத்துகிறது. அது மாத்திரமல்ல, 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் நெகேமியாவிலே 6:11 நாம் பார்ப்போம் என்றால், இங்கே
என்னை போன்ற மனிதன் ஓடிப்போவானோ, என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்திலே போய் பதுங்குவானோ, நான் போவதில்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மனித பயத்திலிருந்து அவனை விடுவிக்கிறது. நீர் இங்கே தங்க வேண்டாம், உம்மை கொலை செய்வதற்கு வழி செய்கிறார்கள், ஆகையினாலே ஆலயத்திலே தங்கும் என்று சொல்லப்படுகிறது. அவன் மறுக்கிறான். என்னை போன்றவன் ஓடுவானோ, நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன், ஆகையினாலே கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை நான் செய்ய மாட்டேன். மனிதருக்கு பயப்படுகிற பயம் எனக்கு அவசியமே இல்லை. நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி அவன் என்ன செய்தான்? வெளிப்படுத்தினான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனிதனுக்கு பயந்து ஏதோ தவறுகளை செய்கிறாயோ, மனிதனுக்கு பயந்து செய்யக்கூடாததை செய்வதற்கு நீ வற்புறுத்தப்படுகிறாயோ, நீ கர்த்தருக்கு உகந்த வாசனையாக நீ மனம் வீச வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயப்படும். மனிதனுக்கு பயப்படாதே, மனித அதிகாரங்களுக்கு பயப்படாதே, மனிதனுடைய அச்சுறுத்தல்களுக்கு நீ பயப்படாதே, பிசாசானும் கொண்டு வரக்கூடிய அநியாயமான சதி திட்டங்களுக்கு உடன்பட்டு விடாதே. உன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள். உன் ஆண்டவர் உன்னிலே ஆளுகை செய்வதற்கு முற்றுமுடிய நீ இடங்கொடு. உன்னுடைய மாம்சம், உன்னுடைய ஞானம், உன்னுடைய பலன், உன்னுடைய சத்துவத்திற்கு நீ முதன்மை அளிக்காதே. உன் தேவனுக்கு முதலிடத்தை கொடு. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனை. நீ நாட்டப்பட்ட சந்தன மரம், கர்த்தருக்கு பயப்படுகின்ற உகந்த வாசனை வீச ஒப்பு கொடுக்கிறாயா? ஒப்பு கொடுத்திருக்கிறாயா? மனம் வீசிக்கொண்டிருக்கிறாயா? கிருபை நிறைந்த ஆண்டவரே, நீர் எங்களை நாட்டியிருக்கிறீர் சுவாமி. உம்மால் நாட்டப்பட்ட நாங்கள் உமக்கு பயப்படுகின்ற உமக்கு உகந்த வாசனை வீச எங்கள் ஒவ்வொருவருடைய அசைவிலேயும் உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.